போகரையா தமது 7000ல் தந்தொருளியிருக்கும் வியக்கத்தகு படைப்புகளில் தமது குருவாக காலாங்கிநாதரின் பெயரை சதா காலமும் உச்சரித்திருந்தாலும், நினைத்து கொண்டே பயணப்பட்டாலும், எத்தனையோ ரிஷிகளையும் முனிவர்களையும் தமது குருவுக்குண்டான நிலையில் வைத்து வணங்கவும் தியானிக்கவும் அவர்களின் வழி சொல்லையும் மதிக்கவும் அதன் வழி நடக்கவும் என்றுமே மறந்ததில்லை என்பதற்கு உதாரணமாகவே இந்த அகத்தியனார் மலையை கண்டேன் என்ற பாடலை சொல்லியிருக்கிறார். அகஸ்தியனார் மலையை கண்டேன் என்ற பாடலின் ஒரு வார்த்தையில் அகஸ்தியனார் மலையை கண்டேன் என்ற சொல்லுக்கு அதன் நேரடி பொருளாக அகஸ்தியனாரின் மலையின் உருவை கண்டேன் என்ற பொருளை காட்டிலும் அகஸ்தியனார் ஒரு பெரு மலையை போன்றவர், அவரின் ஞானத்திற்கும் வல்லமைக்கும் எவ்வளவு பெரியவர் என்று உவமையாகவே சொல்லியிருக்கிறார் என்றே எடுத்துக்கொண்டு அகஸ்தியனார் மலையை கண்டேன் என்ற பாடலுக்குள் செல்வோமா? அமர்ந்திட்ட இன்னமொரு மார்க்கங்கேளு, அப்பனே குளிகை எது போன்று கொண்டு தமர்ந்திட்ட அகஸ்தியனார் மலையை கண்டேன். தாக்கான மலையோரம் சென்ற போது கமர்ந்திட்ட சித்தர் முனி கோடான கோடி கண்டிட்டார் எந்தனையும் யார் நீ என்றார். சுமர்ந்திட்ட காலாங்கி நாதர் பாதம் சுடரொளியின் பதாம்யுயத்தை நினைத்தேன் பாரே. அமர்ந்திட்ட இன்னமொரு மார்க்கங்கேளு. இன்னமொரு விவரம் சொல்றேன். குளிகை கொண்டு சுற்றி வரும்போது அகஸ்தியனாரின் மலையை பார்த்தேன். தென் திசையின் பக்கமாக மலையோரம் போய்கொண்டிருக்கும் போது அங்கிருந்த சித்த முனிவர்கள் கோடானு கோடி பேர்கள் இருந்தார்கள் என்றும், அவர்கள் போகரையாவை பார்த்து யாரப்பா நீ என்று கேட்டார்கள் என்றும், அப்போது தம் குருவான காலாங்கிநாதரின் சுடரொளியான பாதங்களையும் வல்லமையையும் நினைத்து கொண்டதாகவும் சொல்லிவிட்டு, நினைத்துமே காலாங்கி சீடன் என்றேன், நேரான போகரிஷி என்பேர் என்றேன். முனைத்துமே சித்தரெல்லாம் ஒன்றாய் கூடி முனையான அகஸ்தியனார் பக்கல் சென்று திணைப்புடனே வாய் பொத்தி கரங்குவித்து தேவனே சாஷ்டாங்கம் சரணம் என்றார். பனைப்புடனே அகஸ்தியரும் கண்டுமேதான் பட்சமுடன் தான் உரைப்பார் சித்தர் தாமே. நினைத்துமே காலாங்கி சீடன் என்றேன். தான் காலாங்கிநாதரின் சீடர் என்றும் தம் பெயர் போகர் என்றும் சொன்னதும் அந்த சித்தர் முனிகள் எல்லாம் ஒன்றாக கூடி பேசி அகத்தியனார் இருக்கும் அந்த பகுதிக்கு சென்று வாயை பொத்தி கரங்குவித்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி சரணம் சொன்னார்களாம். அவர்களின் சரணகோஷத்தை கண்ட அகத்தியனார் அவர்களிடம் வந்த காரணம் என்று கேட்க அவர்களும் சொல்ல ஆரம்பித்தார்கள் என்றும் சொல்லிவிட்டு, சித்தர் முனி ரிஷி முதலோர் ஒன்றாய் கூடி தட்சணாமூர்த்தியிடம் வந்ததென்ன, சத்தமுடன் எல்லாவரும் ஒன்றாய் சேர்ந்து சதாசிவ சுடரொளியே தயாளவானே, பக்தியுடன் காலாங்கி சீஷன் என்று பாரினிலே பேர் படைத்த சித்துவென்று முக்தி பெற தங்களிடம் காணவென்று முறைமையுடன் குளிகை கொண்டு வந்திட்டாரே. சித்தர் முனி ரிஷி முதலோர் ஒன்றாய் கூடி, அந்த சித்தர் முனி பெருமக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி தங்களின் குருவை தென்திசை குருவை காண வந்ததென்ன, காரணம் என்னவென்று சத்தமாக கூட்டமாக சொன்னதென்னவென்றால், சதாசிவமே சுடரொளியே தயாளவானே, பக்தியோடே காலாங்கி சீடர் என்று உலகத்திலேயே பேர் பெற்ற சித்துவென்றும் சொல்லிக்கொண்டு தங்களிடம் முக்தி பெற வேண்டி காண வேண்டும் என்று
குளிகை கொண்டு வந்திருக்கிறார் ஒருவர் என்று கூட்டமாகச் சொன்னதும், வந்திட்டார் என்றதுமே கும்பமுனி வாகுடனே வருகவென்று விடை தந்தாரே. பந்திட்ட எந்தனையும் பட்சம் வைத்து பாருடனே குகைக்குள்ளே கொண்டு சென்று முந்திட்ட சாத்திரங்கள் எல்லாம் கேட்டார். மோசமில்லை என்றென்னை கொண்டனைத்து தந்திட்டார் எந்தனுக்கு நூலுமீந்தார். சதகோடி வித்தைகளும் கற்பித்தாரே. வந்திட்டார் என்றதுமே கும்பமுனி அப்படி ஒருவர் வந்திருக்கிறார் என்று சித்தர் முனிகள் எல்லாம் சொன்னதும், உடனே அவரை வரவிடுங்கள் என்று சொல்லி போகர் ஐயாவை வரச் சொன்னார் என்றும், வந்திட்ட தம்மை அன்பாக பாசத்துடன் அழைத்து கொண்டு குகைக்குள்ளே அழைத்துச் சென்று சாஸ்திரங்கள் பற்றியும் சம்பிரதாயங்கள் பற்றியும் நுணுக்கத்தையும் விளக்கத்தையும் எல்லாம் கேட்டுவிட்டு, மோசமில்லை, தெளிவாகத்தான் இருக்கிறாய் என்று வாழ்த்தி தம்மை கட்டி அணைத்து வேதங்கள் நாளையும் 7 கோடி வித்தைகளையும் தமக்கு கற்பித்தார் அந்த அகஸ்தியனார் என்றும் சொல்லிவிட்டு, கற்பித்தார் பிரம்மென்ற வித்தை தானோ கருவான ஏமத்தின் வித்தை தானோ உற்பித்த சாத்திரத்தின் உளவையெல்லாம் ஒன்றாகத்தான் எடுத்து உபதேசித்தார். கற்பித்த கருகுகரன் ஆதியெல்லாம் மார்க்கமுடன் தான் கொடுத்தார் உவமையாக. தப்பித்து செய்து மல்லோ புத்தி கூறி சகலகலை ஞானமெல்லாம் ஓதிட்டாரே. கற்பித்தார் பிரம்மம் என்ற வித்தை தானும். அகஸ்தியனார் தமக்கு பிரம்ம வித்தையையும் ஏமத்தின் வித்தையையும், அதாவது தங்கம் செய்கிற வித்தையையும் உன்னதமான சாஸ்திரங்களின் நுணுக்கத்தையும் தெளிவையும் விவரமாக தமக்கு உபதேசித்தார் என்றும், அவர் கற்ற நுணுக்கத்தையும் வித்தைகளையும் ஞானத்தையும் தெளிவாக துவக்கம் முதல் கடைசி வரை தமக்கு கற்றுக் கொடுத்ததாகவும், உவமைகளையும் உன்னதங்களையும் தர்க்கங்களையும் விளக்கத்தையும் தனித்தனியே தெளிவு செய்து சகல கலைகளின் ஞானத்தையும் விளக்கத்தையும் சொல்லித் தந்தார் என்றும் சொல்லிவிட்டு, ஓதவே அடியேனுக்கு குருதி சொன்னார் உத்தமனே போகரிஷி சொல்ல கேளோ. நீதமுடன் சாஸ்திரங்கள் எல்லாம் கற்றீர், நிலையான காயத்தை நிறுத்தக் கண்டீர். தோதமுடன் சித்தருட குளிகை கொண்டீர், தோராத கீர்த்தியுடன் சீனம் சென்றீர். பாதமுடன் காலாங்கி அருளும் பெற்றீர், பட்சமுடன் சித்தருட வரம் கொண்டீர. ஓதவே அடியேனுக்கு உறுதி சொன்னார். அப்படி எல்லா நுணுக்கத்தையும் சொல்லி ஒரு உறுதியான வரமும் தந்தார் என்றும், உத்தமனே போகரிஷியே சொல்ல கேளும், போகரிஷியே இதை கேளும், தெளிவாகவே சிறப்பாகவே சாஸ்திரங்கள் எல்லாம் கற்றீர்கள், நிலையான உடம்பையும் நிலைநிறுத்தி கொண்டீர்கள், சித்தர்களின் குளிகையெல்லாம் செய்வதற்கு அறிந்து கொண்டீர்கள், தோராத கீர்த்தியுடன் மங்காத புகழுடனும் சீனம் சென்றீர்கள், காலாங்கி நாதரின் அருளும் பெற்றீர்கள், சித்தர்கள் பெற்ற எல்லா வரத்தையும் பெற்றீர்கள் என்று சொல்லிவிட்டு, கொண்டீரே போகர் என்ற பெயரும் கொண்டீர், குவலயத்தில் சித்தருட மகிமை கண்டீர், அண்டரண்ட சாசரங்கள் அனைத்தும் கண்டீர், ஆகாய பூமி முதல் உளவாராய்ந்தீர், திண்டமுடன் ராசாதி ராசர் சேர்வை திறமுடனே அவர்கள் வைத்த கிடாரங்கண்டீர், மண்டபங்கள் தடாக முதல் குகையும் கண்டீர், மன்னவர்கள் நாடுபல கண்டீர் பாரே. கொண்டீரே போகர் என்ற பெயரும் கொண்டீர், போகரிஷி என்ற பெயரும் கிடைக்கப் பெற்றீர்கள்,
இந்த உலகில் சித்தர்களின் மகிமையெல்லாம் கண்டீர்கள். அண்டரண்ட சாசரங்கள் அகிலமும் உலகும் கண்டீர்கள். ஆகாயம் முதல் பூகோளம் வரைக்கும் விளக்கம் கண்டீர்கள். ராசாதி ராசர்களின் சேர்த்தவைகளும் அவர்களின் புதையல்களையும் கண்டீர்கள். மண்டபம் முதல் மாளிகை வரைக்கும், குளம் முதல் குகைகள் வரைக்கும் கண்டீர்கள். மன்னவர்களையும் நாடுகளையும் பல கண்டீர்கள் என்றும் சொல்லிவிட்டு, கண்டதினால் கீர்த்தியுண்டு குற்றமில்லை கைலாசநாதரை போல் சித்தரப்பா. மண்டபங்கள் கடலோரம் ரிஷிகள் தானோ மகா கோடி மகானுகள் மிக உண்டப்பா. தெண்டமுடன் உந்தனுக்கு சாபமீவார் தெளிவாக அவர்களிடம் சொல்ல வேண்டாம். அண்டர்முனி போல வரும் அதீதம் கேட்பார் அப்பனே தாழ்வணிந்து உரை சொல்வீரே. கண்டதினால் கீர்த்தியுண்டு குற்றமில்லை. இதுபோல எல்லாவற்றையும் கண்டுவிட்டதால் குற்றம் ஒன்றுமில்லை, அது புகழான ஒன்றுதான் என்றும், கைலாசநாதரை போல மகா சிவபெருமானைப் போல சித்தர்களும் மண்டபங்களிலும் கடலோரங்களிலும் ரிஷிகள் போன்றவர்களும் கோடானு கோடி பேர்கள் இருக்கிறார்கள் என்றும், தெண்டமுடன் வந்துனக்கு சாபமீவார் நீ பெற்ற வரத்தையும் ஞானத்தையும் அருளையும் கண்டு சும்மாவே சாபம் கொடுக்க நினைப்பார்களப்பா. அதனால உமக்கு கிடைத்த கீர்த்தியையும் வரத்தையும் ஞானத்தை பற்றியும் அவர்களிடம் சொல்ல வேண்டாம். அண்டமெல்லாம் வென்றவர்கள் போல விவரங்களை கேட்டாலும் அவர்களுக்கும் வணக்கத்தோடு உரை சொல்வீரே. விளக்கத்தையும் பதிலையும் சொல்ல வேணும்னு சொல்லிட்டோ. சொன்னதினால் சாபம் அது கிடமுறாது தொல்லுலகில் உன்னையொரு சித்தர் என்பார். நன்னயங்கள் தாமுரைத்து நலமும் பேசி நாட்டில் உள்ள வளப்பமெல்லாம் கண்டாராய்ந்து விண்ணமிலா வரமுடனே சாபம் நீக்கி வேதாந்த தாயினது அருளும் பெற்று முன்னமாய் பெரியோர்கள் வரமும் பெற்று முகமையுடன் ஆசீர்வம் அருள் தந்தாரே. முகமையுடன் ஆசீர்வம் அருள் தந்தாரே. சொன்னதினால் சாபம் அது கிடமுறாது. அப்படி அவர்களுக்கு வணக்கத்தோடையும் விளக்கத்தோடையும் பதில் சொன்னதுனால அவர்களோட சாபம் ஏதும் கிடைக்காதுன்னும், அப்படி கிடைக்கும் சாபம் ஏதும் செய்யாதுன்னும் அது பலிக்காதுன்னும் உலகத்துல உம்மை ஒரு சித்தன் என்று சொல்லுவார்கள் என்றும் வரம் கொடுத்தும் நல்ல பல விஷயங்களோட நலம் சொல்லி நாட்டின் வளர்த்திற்காகவும் மக்களின் நலத்திற்காகவும் கண்டு ஆராய்ந்து பலவும் செய்து குறைவில்லாத கொஞ்சமும் இல்லாதபடி சாபமெல்லாம் நீங்கி நிறைவான வரத்தோடும் தேவாதேவியின் அருளோடும் பெரியோர்களின் ஆசையோடும் வரமும் பெற்று வாழ வேண்டும் என்று அருள் சொல்லி வரம் தந்து தமது ஆசிரமத்திலிருந்து விடை சொன்னாரே என்று அகஸ்தியனாரை கண்டதையும் அவரின் ஞானத்தை கண்டு அவரிடமிருந்து கற்றதையும் தாம் சொல்லுகிற விளக்கமும் சரியாக சொல்வதினால் தமக்கு எவரிடமிருந்தும் கெட்ட பெயரோ சாபமோ வராது என்று அகஸ்தியனார் கூறியதும் போகரையா சொல்லித் தருவது நமக்கும் ஒரு சிறந்த பாடம் அல்லவா? நல்ல விஷயம் தானே?